Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி Payanam Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது அவல் பிரெட் வடா. அதாவது என்னன்னா பிரெட்டை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவலை வந்து ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் பிரெட் வடா தேவையான பொருட்கள். அவல் வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்னா 50 grams அளவுக்கு வரும். இதில் ஒரு கப் நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கிரேட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதை வந்து 5 வீட் பிரெட் அல்லது ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு கர்டு, எந்த கப்பில் நம்ம எடுத்துருக்கிறோமோ அதில் 3/4 வாசி நம்ம கர்டை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு இந்த கப்பில் நான் எடுத்துருக்கிறேன்னா இதில் 3/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதையே கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு இதில் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச அவலில் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதை வந்து ஸ்பூன் அல்லது நம்ம கையால் மசிச்சுக்கலாம். ஸ்பூனில் மசிச்சிங்கன்னா அந்தளவுக்கு மசியாது. நம்ம அதனால் கையிலேயே மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து என்ன போட போகிறேன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் விட்டதுன்னா நீங்கள் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிட்டும் பிடிச்சிக்கலாம். இதை நம்ம எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உடையும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கர்டு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், தண்ணி மிக்ஸ் பண்ணல. அதனால் லைட்டாக இதாகும். கொஞ்சமாக அப்படியே இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். கையில் நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட் பண்ணிடலாம். நம்ம ஆனியன் இருக்கிறதுனால கொஞ்சம் உடையும், அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கலாம் போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக அப்படியே தள்ளிக்கலாம். கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கோம். நம்ம சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி எண்ணெய் விட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிக்காது. நான் வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் வேகலைன்னா கொஞ்சம் அப்படியே வந்து கிராக் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான அவல் பிரெட் வடா ரெடி. அவல் பிரெட் வடா எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. ஒருவன் தன் மனத்தோடு பொருந்திய உண்மையையே பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்பவரிலும் சிறந்தவனாவான்.